friends, welcome back to ashwanth channel. So இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நான் ரொம்ப நாளா வீடியோஸ் அப்லோட் பண்றது இல்ல. அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்னு உள்ள வச்சிருந்தாங்க. அதனால எனக்கு சுத்தமா டைமே இல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ண. சரி இப்போ எனக்குன்னு ஒரு ஃபோன் வந்திருக்கு. சோ இதனால நான் இந்த ஃபோன்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு இந்த தர்மாகோல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதுல வந்து நீங்க எப்படி சொல்றது ஒரு கரெக்ட்டா ஒரு இமேஜ் நீங்க கட் பண்றீங்கன்னா அது கரெக்ட்டாவே வராது. பிசரா கட் ஆகி வந்துரும். சோ இந்த வீடியோல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எப்படி அழகா ஒரு தர்மாகோல்ல ஒரு ஃபேஸ் இல்லனா எதனா ஒரு பக்கத்தை எப்படி அழகா கட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வர பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோ அப்புறமா இன்னொன்னு நம்ம சேனல்ல ரொம்ப நேரமா வீடியோ போறதுனால நமக்கு நோட்டிஃபிகேஷன் அவ்வளவு பேருக்கு போகாது. சோ அதனால இப்பவே போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டர் தேவை. நம்ம இந்த லைட்ரு கடையில் ஃபேன்சி ஸ்டோரில் எங்கன்னா கேட்டால் கிடைக்கும். ஸோ இது 10 ருபீஸ் தான் இந்த லைட்ரு. அடுத்தது ஒரு நைஃப் ஒன்று தேவை. இதுவும் 10 ருபீஸ் தான். ஸோ இதோட டோட்டல் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 ருபீஸ் தான் ஆகும். அதுக்கு மேலாம் ஆகாது. அந்த நைஃப் ஒரு 10 ருபீஸ், இது ஒரு 10 ருபீஸ். அப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, இது எவ்வளோன்னு தெரியல, இது எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ அது யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்டிக்கெல்லாம் கிடைக்காது, கண்டிப்பாக நிறைய கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் மேலே யூ ஷேப்பில் இருக்கிறத கட் பண்ணிடணும். ஏன்னா இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறப்போ யூ ஷேப்பில் இருந்தால் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் மேலே இருக்க அந்த யூ ஷேப் அந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு பார்த்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழேயும் இங்கே மீதி இருக்க யூ ஷேப்பையும் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த லைட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இல்லைனா மீதி எக்ஸ்ட்ரா வெளில தானே வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதில் க்ளூ கன்னில் எனக்கு அது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ அதை கரெக்டாக எடுக்கிறேன். இந்த லைட்டில் நம்ம சைடில் இந்த ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபயர் அதிகமாக வர்றதுக்கும் கம்மியாக வர்றதுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைடு நம்ம லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அதில் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய விடுங்க. அதை காஞ்சால் தான் அது நல்லா ஒட்டும், இல்லைன்னா பிச்சுட்டு வந்துடும் தனியாக கையில். ஸோ அதில் சைட்லலாம் லைட்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் காய விட்டுருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கப்புறமா நம்ம க்ளூ ஸ்டிக்கு மேலே க்ளூ ஸ்டிக்குன்ற பாருங்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு மேலேயும் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த நைஃப் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கிறது வந்து நம்ம சைடு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த கரெக்டாக பிளாஸ்டிக் இருக்கிற இடமும் நம்ம நைஃப் மேலே இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயரோட கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து ஃபயர் பட்டன் பாருங்க, ஃபயரை ஹீட் வந்ததுக்கப்புறமா அந்த ஹீட் அப்படியே இருந்து ஸோ இந்த கம்பியில் அப்படியே ஹீட் இருந்து ஈஸியாக கட் பண்ணோம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். அதிகமாக வச்சதுனால தான் இவ்வளோ பெருசாக எரியுது. அதிகமாக வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை கட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்லைஸாக கேக் கட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக தர்மாகோல்லாம் கட் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஸ்மூத்தாலாம் இருக்காது. இதோட ஹீட் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 30 செகண்ட் ஹீட் பண்ணிங்கன்னா அதோடய ஹீட்டு 30 செகண்ட் இருக்கும். ஸோ அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு 10 செகண்ட் ஹீட் பண்ணிங்கன்னா 10 செகண்ட் இருக்கும். ஸோ 10 செகண்ட் இருக்குமா இல்லைன்னு தெரில. நான் ஒரு 30 செகண்ட் வச்சு பார்த்துருக்கேன். 30 செகண்ட் வச்சிங்கன்னா அதோட ஹீட்டும் அப்படியே அது 30 செகண்டுக்கு அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் எதனா பிக்சர்ஸ் ஒரு அழகாக எதனா பிக்சர் ட்ரா பண்ணி அதை அப்படியே நீங்கள் அக்யூரேட்டாக கட் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணுதுன்னு. நான் ஆட்டி கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் அப்படி வந்திருக்கு. நீங்கள் கரெக்டாக வச்சு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். எதனா ட்ராயிங்ஸ் அழகாக எதனா ட்ரா பண்ணி அதை பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதை ட்ரா பண்ணோடனே இதை யூஸ் பண்ணி அழகாக அதோட அவுட்லைனில் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் பாருங்கள் செம்மையாக கட் பண்ணிடுச்சு. ஃபைனலாக நம்ம தர்மாகோல் கட்டுற அழகாக செஞ்சு முடிச்சாச்சு. நல்லா இருக்குதா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுங்க. சரி பாய் காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.